ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள் விவர்ஸ், 2 மல்லிகைப்பூ பறிச்சாச்சு. இந்த ரோஸ் பாருங்கள், இந்த 2-3 நாளையில் பெருசாகிடுவாங்க. இது ஊட்டி ரோஸ், ரெட் கலர். எல்லா செடியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த ரோஜா மல்லியிலுமே 2-3 தளிர் அடிச்சிருக்காங்க. குட்டி குட்டியாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மழை பெய்யறனால எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு செம்பருத்தி செடியிலையும் பாருங்கள், முட்டை எல்லா கிளையுமே முட்டை வச்சுட்டு வருது. அதனால் இப்போ மழை நேரனால மழை தண்ணி சேவ் பண்ணி வச்சு இன்றைக்கி என்ன செஞ்சேன், எல்லா செடிகளுக்கும் மழை தண்ணி தான் என்ன செஞ்சுட்டேன், ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இந்த அமரில் இந்த ரெயின்லேயே ஒன்று ஒயிட் கலர் போட்டுருக்கு பாருங்கள். இப்போ பார்க்கவே நல்லா வசீகரமாக இருக்குது. இப்போ நேரம் நீங்கள் ரெயின் லில்லி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா பூக்கள் தினந்தனா ஒரு பூவாக பூக்கும். பார்க்க அழகாக இருக்கும். நம்ம தோட்டமேவும் அப்படியே பசுமையாக இருக்கும். இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இன்னைக்கு தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க தான் போகிறோம். என்ன கேட்டால் மழை தண்ணி இருக்கிறதுனால ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்க முடியாது. இன்னும் 2 வாளி மழை தண்ணி இருக்குது. இந்த வரங்க இதெல்லாம் இன்னும் இருக்குது. இதை தான் கொடுத்துக்கிட்டு வரேன். வெண்டைக்காயும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு வர்ஸ். இது குட்டராகும். இந்த சோளத்தட்டை பூக்குறதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போ பூக்குதுன்னு தெரில. அப்படியே கொஞ்சம் நித்திய மல்லி பூக்கள் இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். அதுவுமே நிறைய பிரான்ச் விட்டு நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இந்த பச்சை கலர் தான் பூசணி கொடி தான் விவர்ஸ் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருச்சு. ஒரு பூசணி கொடி இருக்குது, எல்லா இடமும் படர்ந்து வந்து எல்லா இடத்தையும் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கே போதுமானது மாதிரி ஆயிக்கிடுச்சு. பார்க்கணும்ல பூசணி கொடியை, பூ பூக்கிற தருணம் வந்துருச்சான்னு பார்க்கணும். இல்லைன்னா அதை என்ன செய்யணும், பிடுங்கி போட்டுற வேண்டியதுதான். எல்லா செடியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. பாவக்காயும் 2-3 காய் விட்டுருச்சு விவர்ஸ். நான் அடுத்தடுத்து நம்ம காய்கள் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். பாவக்காய், சுரக்காய், அடுத்து பீக்கங்காய். அடுத்து நான் 1 மாதத்துல என்ன செஞ்சிடும், இந்த செவந்தி கண்ணெலாம் வச்சுருந்தேன் பாருங்கள், அவ்வளோத்துல இன்னும் பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயுமே என்னென்ன கலர் வருதுன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த வட்டம் தான் நான் போன வட்டம் வச்சு சீசன் முடிகிறதுக்குள்ளே நமக்கு இது முடிஞ்சு போச்சு, சீசனே முடிஞ்சு போச்சு செடி வளர்ந்து வரக்குள்ளே. அதனால் இந்த வட்டம் எல்லா பூவையும் ஓரளவுக்கு நம்ம எடுத்துருவோம்னு நினைக்கேன். இந்த இதில் ஒரு க்ரோ பேக்லேயும் 2 சோளத்தட்டையும் இது தன்னால் வந்த மிளகா, அதுவும் நம்ம காய்கறி கழுவி போடுறோம்ல, அதில் வந்த மிளகா கன்று எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்க. இப்போ மொட்டு வச்சு பூ பூக்க போகிறாங்க. தானாக வந்த மிளகா கன்று, தக்காளி கன்றுனா சிறப்பாக வருது விவர்ஸ். நம்மளா விதை போட்டு வைக்கிறத விட தானாக வர்றது அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மிளகாய் செடி நான் எடுத்து வச்சது நல்ல குட்டி மிளகாய். இது இங்கிட்டு ஒரு இந்த கன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவுமே நித்தியமல்லி கொடி தான். அதில் குச்சை ஒடிச்சு வச்சு வந்தது. எவ்வளோ பெருசாக போயிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுங்க விவர்ஸ். எவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு பாருங்கள். நானும் பார்த்துட்டே இருக்கேன், கிளை விட்டுக்கிட்டே தான் இருக்குது. வாடனா எடுக்கணுன்னாக, ஆனால் பார்த்தா நிறைய கிளை விடுது. நல்லா கீழே வரைக்கும் கிழங்கு இருக்குது விவர்ஸ். பீட்ரூட்டு கிழங்கு இருக்குது. நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு. அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.